ஆனா உங்ககிட்ட ரீச் எடுத்துருக்கேன். வணக்கம் நரேஷ், சொல்லுங்க. எடுத்ததுக்கு அப்புறம் வந்து எடுத்ததுக்கு முன்னாடியும் நாங்க டீச்சர் வீடு எடுத்திருக்கேன். எடுத்ததுக்கு முன்னாடி இருந்து எடுத்ததுக்கு அப்புறம் நல்லா வித்தியாசம் தெரியுதுங்க. அந்த ஒரு அமைதி சொல்லுவாங்க பாத்தீங்களா? அமைதி நிலை, அது ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சியான அமைதியை மட்டும் சொல்ல முடியாது, மகிழ்ச்சியும் கலந்த நிலை. அது நல்லாவே உணர முடியுதுங்க ஐயா. அது அப்போதுல இருந்து இப்ப டெய்லி இப்ப இந்த ஏர்கள் பகிர்ந்து நல்லாவே நல்லாவே தெரியுதுங்க. நல்லா அந்த இது இருக்காது, ஒரு டென்ஷன் மாதிரி ஒரு பரபரப்பா இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படியே நம்மளே அதுக்கு அமைதிப்படுத்திடுது. ஒரு எப்ப பார்த்தாலும் நம்ம நினைச்சா ஒண்ணு நம்மளுக்கு அமைதி கிடைக்குது. அந்த மாதிரி நல்லாவே தெரியுது. அது இந்த நேரத்துல சொல்லிக்கிறேன். அதை கூப்பிட்டாங்க. நல்லது நல்லது. நம்ம அந்த அமைதி தான். அதே மாதிரி சொல்லுங்க. அதே மாதிரி இந்த இன்னைக்கு இது ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாசம் 1.5 மாசத்துக்கு மேல ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸ்டார்டிங்ல எனக்கு வலது தோள்பட்டையில நல்ல வலி இருந்தது. ஒரு கை நல்லா ஃபுல்லா தூக்க முடியாது. ஃபுல்லா மேல வரைக்கும். அது தூக்கினாவே அப்படியே வலி பிடிக்கிற மாதிரி இருக்கும். வலி வலி ஏற்படும். இது கலந்ததுக்கு அப்புறம் அது ஒரு 90% ஃபுல்லாவே கியூர் ஆயிடுச்சு. அந்த வலின்றது தானவே சரியாயிடுச்சு. நல்லா உணர முடியுது இல்லையா? அதே நல்லது, மகிழ்ச்சி. அதான் இங்க வந்து நம்ம எல்லாருமே கலந்துக்கிறோம். அதாவது வழி அறிவர்கள் சொல்லக்கூடிய தீட்சை எடுத்த நண்பர்கள் கலந்துக்கிறீங்க. இந்த இரையாற்றல் பற்றி பகிர்ந்துக்கிற நிறைய நண்பர்கள் நம்மகிட்ட கலந்துக்கிறாங்க. புதிய ஆற்றல் கலந்துக்கிறாங்க. அல்லது அதே நேரத்தில் உடல் மன இறுக்கத்தை இருந்து விடுபடணும்னு நினைக்கிறவங்க கூட கலந்துக்கிறாங்க. ஒவ்வொருத்தருடைய தேவையும் அந்த இறைத்தன்மை வந்து தனித்தனியா வந்து கவனிச்சு அவங்களுக்குள்ள இருக்க ஆற்றலை மேம்படுத்தும். ஏன்னா நமக்குள்ள இருக்கிற அந்த இறைத்தன்மை வந்து அது எல்லாத்தோடையும் தொடர்புல இருக்கும். அவங்க ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அந்த இறைத்தன்மை இருக்கு. ஒவ்வொன்றுக்குள்ளேயும் அந்த இறைத்தன்மை இருக்கு. அது ஒண்ணுக்கு ஒண்ணு லிங்க் வச்சு அது அந்த செயல்கள் நடக்குது. அது ஒரு இன்டெலிஜென்ட், ஒரு ஒரு அறிவுள்ள ஒரு ஆற்றல். அதை நம்ம மனதோட கேடுகள் இல்லாம பெறணும்னா வெறுமனை கவனிக்கிறது, தளர்வா இருக்கிறது மூலமா நம்ம அதை மேம்படுத்துறோம். நமக்குள்ள இருக்க ஆற்றல் மேம்பட மேம்பட எல்லா விதமான நன்மைகளும் நமக்கு வந்து சேரும். மகிழ்ச்சி. உங்களுக்குள்ள இருக்க ஆற்றலை கவனிங்க. மேலும் மேலும் இன்னும் சிறப்பான நிலைக்கு போக முடியும். நன்றிங்க. நல்லது.